Hey guys, rise up. In this video, we can see details of UPSC examination. A complete set of information will be provided today. Okay. இப்போ வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்னா என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, எவ்வளோ மார்க்ஸ் இருக்குது, ப்ரிப்ரேஷன் ஸ்டேஜ், ஒரு எக்ஸாமுக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணும், அந்த எக்ஸாம் டீட்டெயில்ஸ், எந்த எக்ஸாம் வந்து எவ்வளோ மார்க்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறோம். யூபிஎஸ்சி வந்து 3 ஸ்டேஜஸாக நடக்கும். ப்ரிலிமினரி ஸ்டேஜ் ஒன்று. ப்ரிலிமினரி ஸ்டேஜுக்கு உண்டான எக்ஸாமை வந்து ஜூன் மந்தில் வைப்பாங்க. ஜூன் மந்தில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து மெயின்ஸு. இது வந்து அக்டோபர் போல் நடக்கும் எக்ஸாமு. தேர்டு எக்ஸாம் வந்து இன்டர்வியூ எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ தேர்ட் ப்ராசஸ்ஸு. இப்போ வந்து ப்ரிலிமினரி ஸ்டேஜ்க்கு என்னென்ன வந்து நம்ம இது பண்ணுவோங்கிறத வந்து பார்ப்போம். ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது. ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து 2 பார்ட்டாக நடக்கும். மார்னிங் செஷன் ஒன்று நடக்கும், ஆஃப்டர்நூன் செஷன் ஒன்று நடக்கும். ஒரே நாள் நடக்கும். ஜூன் மந்த் வந்து எக்ஸாம் நடக்கும். ப்ரிலிமினரி மார்னிங் வந்து ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆஃப்டர்நூன் வந்து சிசெட் பேப்பர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜிஎஸ் பொறுத்த மட்டும், ஜென்ரல் ஸ்டடீஸை ஜிஎஸ்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஜிஎஸ் பொறுத்த மட்டும் 100 மார்க்ஸுக்கு 100 கொஷின் 200 மார்க்ஸ், ஓகேவா? அப்போனா ஈச் கொஷின் கேரி 2 மார்க்ஸ். எக்ஸாம் வந்து 2 மார்க்ஸ் வச்சு நடக்கும் ஈச் கொஷின்ஸ்க்கு. தென் டைம் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 ஹவர்ஸ் இருக்கும், ஓகேவா? மொத்தம் வந்து டோட்டல் 200 மார்க்ஸ்க்கு. தென் நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து உண்டு. நெகட்டிவ் மார்க்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 1/3 ஆஃப் த மார்க் வந்து நெகட்டிவ் மார்க். ஒரு கொஷினுக்கு 1/3 மார்க்கு, ஓகேவா? நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா 1/3 மார்க்குனா 2 மார்க்ஸில் 1/3 எவ்வளோ? 0.66 மார்க் கிட்ட வந்து லெஸ் ஆகும். ஒரு கொஷின் நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா 0.66 மார்க் கிட்ட உங்களுக்கு வந்து லெஸ் ஆகும். தென் சிசெட் வந்து நான் வந்து சொல்கிறேன், ஜிஎஸ்க்கு வந்து ஒரு சில புக்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. மற்றபடி நம்ம யூஸ்வலாக ஃபார்மலாக ஃபாலோ பண்ணுற புக்ஸ் இல்லாமல் இந்த கொஷின் பேங்க் புக்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும், அது வாங்க வேண்டியது இருக்குது. அதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜிஎஸ்க்கு வந்து அந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் செட் ஆஃப் த புக்ஸ் வந்து அரியன் பப்ளிகேஷனில் ஒரு புக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நல்லாயிருக்கு. அதில் உள்ள இது என்னென்ன அட்வான்டேஜ், ஒரு சப்ஜெக்ட்க்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஏன்ஷியன்ட் இந்தியானா தனியாக அந்த கொஷின் மட்டும் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு இயர்லேயும். இல்லாட்டி ஜியாகிரஃபினா அந்த ஜியாகிரஃபியில் மட்டும் தனி கொஷின்ஸ் மட்டும் ஒரு இயர்லேயும் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இந்த புக் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த புக் இஸ் பெஸ்ட், அரியன் புக்கு. நான் அந்த புக்கோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சிசேட்டுக்கு வந்து எப்படி அப்ரோச் பண்ணணுன்னா, சிசேட்டுக்கு மொத்தம் வந்து 80 கொஷின்ஸ் இருக்கும். ஆஃப்டர்நூன் செஷனில் நடக்கும். ஒரே நாளில் தான் இந்த 2 எக்ஸாம், ஜிஎஸும் சிசெட்டும் ப்ரிலிமினரியில் நடக்கும். 80 கொஷின்ஸ்க்கு வந்து ஒரு கொஷினுக்கு வந்து 2.5 மார்க். இங்கே வந்து 2 மார்க்கில் இது 2.5 மார்க்கு. மொத்தம் 200 மார்க்ஸ் தான் சிசெட்க்கும். இதுவும் எக்ஸாம் வந்து 2 hours தான் நடக்கும் சிசெட்டும். நெகட்டிவ் மார்க்ஸ் பொறுத்த மட்டும் சிசெட்க்கு 0.8 சம்திங், எக்ஸாக்ட்லி 0.83 மார்க்ஸ் கிட்ட நெகட்டிவ் ஆகும். ஓகே, சிசேட்க்கு ஒரு புக்கு நல்லா இருக்கு. அந்த புக்கையும் வந்து அரிஹந்த் கிராக் சிசேட்னு ஒரு புக் இருக்கும். அந்த புக்கும் நான் வந்து இது பண்ணுறேன். மற்றது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி எது நல்லா இருக்கோ அந்த புக்கை மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதோட புக்கோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யூ கேன் யூஸ் இட். தென் சிசேட்டோட நெகட்டிவ் பாக்ஸ் 0.83 மார்க்ஸு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சிசேட் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கு இல்லையா, ஜிஎஸும் சிசேட்டும்
உங்களுக்கு டோட்டல் இன்டர்வியூ முடிச்சு இது பண்ணுற மார்க்கில் ஆட் பண்ணுற மார்க்கில் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் ஜிஎஸும் சிசாட்டும் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் போகிறதுக்கு ஒரு குவாலிஃபையிங் பேப்பர் மாதிரி தான். ஓகேவா? பட் மொத்தம் வந்து 200 மார்க்ஸ்னு சொன்னல, ஈச் இதுவும் 200ன்னு சொன்னேன், சிசாட்டும் ஜிஎஸும். 200 மார்க்கில் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து அகைன் கம்யூனிட்டி பொறுத்து வந்து இதுவாகும். இந்த கேட்டகரி பொறுத்து ஆகும். இப்போ க்ரீமி லேயர்லலாம் வந்தாங்க அப்படின்னா, அதாவது அவங்க பேரண்ட்ஸ் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருந்தாங்க, இல்லாட்டி குரூப் ஏ சர்வீஸில் இருந்தாங்க, இன்கம் வச்சு அந்த மாதிரி வந்து க்ரீமி லேயரில் வந்து செப்பரேட் பண்ணுவாங்க. ஆவரேஜாக இப்போ நார்மல் பர்சன்ஸ்க்கு வந்து இப்போ 100லேருந்து 110 வரைக்கும் கட் ஆஃப் வைப்பாங்க. ரெண்டுத்தையும் வந்து இது பண்ணி சிசாட்டும் ஒரு குவாலிஃபையிங் பேப்பர் தான், இதுவும் ஜிஎஸும் ஒரு இதுதான். சிசாட் குவாலிஃபையிங் பேப்பர் மீன்ஸ் வந்து 33% வந்து எடுத்தால் போதும். சிசாட்டில் மார்க் 200 மார்க்கில் 33% வந்து இந்த சிசாட்டில் எடுத்தால் போதும். தென் 100 மார்க்ஸ் வந்து அப்புறம் இந்த 100 மார்க்ஸ் சொன்னது வந்து ஜென்ரல், இப்போ நம்ம இதில் இருக்கவங்களுக்கு தான். அதில் வந்து கட் ஆஃப் இதுலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து கட் ஆஃப் வைப்பாங்க. அதுலேருந்து 100லேருந்து கம்மியாகவும் வந்து ஒரு சில கேட்டகரிஸ்க்கு வந்து கட் ஆஃப் இருக்கும். இப்போ எஸ்சி எஸ்டிஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக வைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் எக்ஸாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மெயின்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுவோங்கிறத வந்து பார்க்க போகிறோம். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து ஒரு 5 to 7 days கிட்ட எக்ஸாமினேஷன் நடக்கும். மார்னிங் ஈவினிங் அப்படி கூட நடக்கும். 5 to 7 days கிட்ட நடக்கும். அக்டோபர் மந்தில் வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து பேப்பர் 1, பேப்பர் ஏ, பேப்பர் பின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த பேப்பர் ஏனா ரீஜனல் லாங்குவேஜ். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ரீஜனல் லாங்குவேஜாக சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ வந்து கேரளாவில் இருக்காங்கங்கிற பீப்புள்ஸ் வந்து மலையாளிய ரீஜனல் லாங்குவேஜாக சூஸ் பண்ணிப்பாங்க. பேப்பர் பினா இங்கிலீஷ். இது எல்லாருக்கும் வந்து ஒன்று தான், எல்லா ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கும் இங்கிலீஷ் பேப்பர் பி. ஓகேவா? தேர்டு வந்து பேப்பர் 1. பேப்பர் 1னா என்னென்னா, இது பேப்பர் ஏ, பி. இது வந்து ஜஸ்ட் குவாலிஃபையிங் பேப்பர்ஸ் தான். எது இந்த இங்கிலீஷும் தமிழும் வந்து ஒரு ஜஸ்ட் குவாலிஃபையிங் பேப்பர்ஸ் தான். இதில் வந்து நீங்கள் ஒரு 25% மார்க் வந்து எடுக்கணும் இந்த 2 பேப்பரில் மட்டும். ஓகேவா? 25 இது வந்து 300 மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணப்படும். பேப்பர் ஏவும் பேப்பர் பியும் 300 மார்க்ஸ்க்கு 25% எடுக்கணும். அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 375 மார்க்ஸ் வரும். ஓகே, பேப்பர் 1னா இதுக்கப்புறம் வர எல்லா பேப்பர்ஸுமே மொத்தம் 9 பேப்பர்ஸ் வரும். இதுக்கப்புறம் வர எல்லா பேப்பர்ஸுமே 250 மார்க்ஸ் தான் வந்து கண்டக்ட் பண்ணப்படும். பேப்பர் 1 வந்து எஸ்ஏ 250 மார்க்ஸு. இந்த மேலே இந்த ஏபின்னு பார்த்தோம்ல, இங்கிலீஷும் இதையும் இதே வந்து நீங்கள் இதுக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஜஸ்ட் குவாலிஃபையிங்னா இதை பாஸ் பண்ணணும். இவ்வளோ சும்மா இந்த மார்க் வச்சு இந்த 25% எடுத்து பாஸ் பண்ணணும். இதை அந்த மாதிரி பாஸ் பண்ணலன்னா உங்களுக்கு இருக்கிற இந்த பேப்பர்ஸ் வந்து எவால்வேட்டே பண்ண மாட்டாங்க. அவங்க ஜஸ்ட் அப்படியே விட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? எவால்வேட் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. இந்த எஸ்ஏ இல்லாட்டி GS1, GS2, GS3, GS4 அந்த எந்த பேப்பருமே அவங்க கரெக்ட் பண்ண மாட்டாங்க இதை பாஸ் பண்ணலன்னா. ஆனால் இந்த மார்க்கை வந்து டோட்டலுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு இதில் ரொம்ப அதிகமாக எடுக்கணும், மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும். இந்த மேலே இருக்க 2 பேப்பரு. எஸ்ஏ வந்து 250 மார்க்கு. ஃபஸ்ட் பேப்பர் 1 எஸ்ஏ. பேப்பர் 2 வந்து GS1. GS1ல் என்ன, இதுவும் 250 மார்க்கு. GS1ல் என்னென்ன சப்ஜெக்ட் வரும்னா ஆர்ட்டில் ஏன்ஷியன் அண்ட் மிடிவல் இந்தியா ஹிஸ்ட்ரியில் இருக்க ஆர்ட் மட்டும் வரும். ஓகேவா? தென் ஜியோகிராஃபி வரும். தென் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா வரும். ஃபோர்த்து வந்து வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி வரும். மாடர்ன் இந்தியா வரும். இந்தியன் சொசைட்டி வரும்.
இதெல்லாம் ஜிஎஸ் பேப்பர் GS1 பேப்பர் GS1ல் வரும். ஓகேவா? இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் சப்ஜெக்ட்ஸ் GS1ல் வரும். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எது அப்படின்னா இது மாடர்ன் இந்தியா இம்பார்ட்டண்ட்டு, அதிகமாக நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஜியோகிராஃபியும் அதிகமாக நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சொசைட்டி வந்து ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். செகண்ட் வந்து ஜியோகிராஃபி சொல்லலாம். இது ரெண்டுமே செகண்ட் போஸ்ட் கொடுக்கலாம், மாடர்ன் இந்தியாவுக்கும் இதுக்கும். மற்றதெல்லாம் கொஞ்சம் கம்மி கொஷின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. இது ஆர்ட்டும் இதுவும். ஆர்ட் வந்து ஏன்ஷியன் மெடிவல் மட்டும்தான், மாடர்னோட ஆர்ட் வராது. ஓகேவா? ஏன்ஷியன் மெடிவலில் மட்டும்தான் ஆர்ட்னா இந்த என்னென்ன இதெல்லாம் ரிலீஜியஸ் மியூசிக்கு அந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்டிங் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வரும் ஆர்ட்டில். ஓகேவா? போஸ்ட் இந்தியா இண்டிபெண்டன்ஸும் ஒரு ஃபார்முலா கொஞ்சம் தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. தென் GS இப்போ வந்து பேப்பர் 4, இது வந்து 3 பேப்பரா? பேப்பர் 3 போச்சு. பேப்பர் 3 GS2. ஓகே, GS2ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் வருதுன்னு பார்க்கலாம். இதுவும் 250 மார்க்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மெயின்ஸ் கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 hours எக்ஸாமினேஷன். ஓகேவா? 3 hours எக்ஸாமினேஷனாக இருக்கும். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 hours எக்ஸாமினேஷன். என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வரும் GS2லன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வந்து பொலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் வரும். பொலிட்டி அண்ட் கவர்னன்ஸு இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதுலேருந்து தான் கேட்பாங்க. உங்களுக்கு ஒரு 60% வந்து யூபிஎஸ்சி வந்து பொலிட்டி கவர்னன்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பொலிட்டி கவர்னன்ஸு. ஜிஎஸ் பேப்பரில் ஸ்கோர் பண்ணுறதும் ரொம்ப ஒரு டஃப்பான கான்செப்ட் தான். ஓகேவா? ரெண்டாவது வந்து செகண்டு சோஷியல் ஜஸ்டிஸ். தேர்டு வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். இந்த பொலிட்டி கவர்னன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த பார்ட் வந்து லக்ஷ்மிகாந்த்லேயே வந்து கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சப்ளிமெண்ட்ரிஸ்லாம் வந்து படிக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? இதில் வந்து மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஃபஸ்ட்டு மோஸ்ட் நிறைய எந்த கொஷின் கேட்பாங்கன்னா இதிலேருந்து கேட்பாங்க. பொலிட்டி அண்ட் கவர்னன்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. சோஷியல் ஜஸ்டிஸ் இது ரெண்டும் வந்து இது ரெண்டுமே ஒரு சேம் இதில் தான் வந்து கொஷின்ஸ் வரும். பியும் சியும், சோஷியல் ஜஸ்டிஸும் இன்டர்னல் ரிலேஷன்ஸும். தென் வந்து பேப்பர் 4 வந்து GS3யும் 250 மார்க்ஸ்க்கு. என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னா ஃபஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் எக்கானமி வந்து ஃபஸ்ட்டு இருக்கும். நிறைய இது வந்து அதுலேருந்து கேட்பாங்க எக்கானமிலேருந்து. தென் அக்ரிகல்ச்சர். ஓகே, ஐ கேன் skip to another page. அக்ரிகல்ச்சர் இருக்கும். தென் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. நிறைய வந்து பேப்பர்ஸ் வந்து இந்த பேப்பர் 4 GS3ல தான் இருக்கும். அப்புறம் இந்த என்விரான்மெண்ட்டு, தென் இன்டர்னல் செக்யூரிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்து இதில் இருக்கும். இதில் அதிகமாக எது இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா எக்கனாமியில் கேட்பாங்க. அக்ரிகல்ச்சர்லேயும் இருக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து நிறைய கேட்பாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்கு, என்விரான்மெண்ட்டு, இது நாலுமே வந்து ஓரளவுக்கு என்விரான்மெண்ட்டும் சயின்ஸ் அண்ட் டெக்கும் நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 கொஷின்ஸ் ஆச்சும் வந்து கேட்பாங்க. ஓகேவா? இது ரெண்டும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இருக்கிறது இது 2, அதுக்கப்புறம் இது 2 இன்டர்னல் செக்யூரிட்டியும் டிசாஸ்டரும். இது லாஸ்ட் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மிடில் இம்பார்ட்டன்ட், இது ரெண்டும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பேப்பர் எத்திக்ஸு.
பேப்பர் 5 GS 4 250 மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. எத்திக்ஸ் பேப்பர் இதுக்கு வந்து ஒரு ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற பேப்பர் எது அப்படின்னு பார்த்தா இருக்கிறதுலையே எத்திக்ஸும் எஸ்ஏவும் தான் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். எத்திக்ஸ் வந்து நீங்கள் அந்த லெக்சிகான் ஒரு புக்கு இருக்குது, அந்த புக்கு வாங்கினா இதுவாக இருக்கும். நான் வந்து மற்றபடி என்னென்ன புக்கு வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு வீடியோவில் வந்து மெயின்ஸ்க்கு என்னென்ன புக் வாங்கணுங்கிறதெல்லாம் சொல்கிறேன். அண்ட் எத்திக்ஸ் வந்து 250 மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. கேஸ் ஸ்டடீஸ் இருக்கும் இதில். எத்திக்ஸ் வந்து மோஸ்ட்லி ஆப்டிடியூடு, இன்டெகிரிட்டி, எத்திக்ஸ். ஓகேவா? இப்படி தான் இந்த இது இருக்கும், பேட்டர்ன் இருக்கும். ரொம்ப ஸ்கோரிங் ஆப்ஜெக்ட். நீங்கள் எத்திக்ஸையும் வந்து ஆப்ஷனல்லையும் எஸ்ஏவையும் தான் உங்களுக்கு வந்து ரேங்கை வந்து டிசைட் பண்ணணுன்னே சொல்லலாம். ஆப்ஷனலில் இருக்க 2 பேப்பரும் எத்திக்ஸும் எஸ்ஏவும் தான் உங்களுக்கு வந்து ரேங்கை டிசைட் பண்ணும். அவ்வளோ ஸ்கோரிங் ஆப்ஜெக்ட். உங்களால் எவ்வளோ முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு முதல்ல எத்திக்ஸையும் ஆப்ஷனலையும் முடிச்சு வைக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? தென் நம்ம ஆப்ஷனல் பற்றி பார்ப்போம். நான் இதுக்கு வந்து ஒரு மெயின்ஸ்க்கு வந்து ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ்க்கு வந்து ஒரு புக் இருக்குது. அது என்ன புக்குன்னு நான் சொல்கிறேன். அந்த புக்கு என்னால் டிஸ்கிரிப்ஷன் அனுப்ப முடிஞ்சதுன்னா, லிங்க் அனுப்ப முடிஞ்சதுன்னா அனுப்புகிறேன். இல்லாட்டி நான் இப்போ அந்த புக்கு என்ன புக்குன்னு காட்டுறேன். அது வந்து ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன். இது ஃபோக்கஸ் ஐஏஎஸ் புக். இது ஐஏஎஸ் ஜிஎஸ் மெயின்ஸை டாபிக் வைஸ் வந்து ஒரு டாபிக் வைஸும் வந்து கொஷின்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இந்த புக்கு குட்டி புக்கு தான். இதில் வந்து என்னென்னா ஒரு அட்வான்டேஜ், நீங்கள் வந்து சிலபஸில் ஒரு இதுலேயும் வந்து ஒரு லைனுக்கும் வந்து என்னென்ன டாபிக் வருதோ, எக்ஸாமில் கொஷின்ஸ் வருதோ, அந்த லைனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பேப்பர் 1 பேப்பர் 4 ஜிஎஸ், இது வந்து ஆக்சுவலாக எக்கனாமி ஜிஎஸ் 3. இதில் வந்து இந்த வேர்டுக்கு உண்டான இதுவாக மட்டும் இந்த வேர்டில் வர இந்த சிலபஸ்க்கு மட்டும் என்ன கொஷின்ஸோ அதை மட்டும் வந்து இது பண்ணி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு டெஸ்ட்டு அந்த மாதிரி ஏதாவது கண்டக்ட் பண்ண வேண்டியிருந்தது, எழுத வேண்டியது இருந்துச்சு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கணும், உங்களால் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இதில் இது வருது, இந்த கொஷின் வருதுன்னு ஸ்ப்ளிட் பண்ண முடியாது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரிப்பரேஷன்லேருந்து. அப்போல்லாம் உங்களுக்கு இந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கொஷின்ஸ் இருக்கும். இந்த சிலபஸ்லேருந்து அந்த கொஷின் எடுத்திருக்காங்கன்னே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, நம்மளால் சொல்ல முடியாது கன்க்ளூடிவாக. அதனால் ஓகே, ஒரு இதுக்குமே இருக்கும். பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்திருக்கு ப்ரீவியஸ் இயர்ஸில் அப்படின்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் டெஸ்ட்டு எழுதணும் அப்படின்னா எங்கேயாவது இந்த புக்கை பார்த்து இந்த கொஷின்ஸ்லாம் வந்திருக்கு. இதை நீங்கள் அதை ஒரு வாட்டி வந்து நீங்கள் கூகுளில் செக் பண்ணுறது, உங்களுக்கு தெரியாததை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃபார்மேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து எக்ஸாம்ஸை வந்து அப்ரோச் பண்ண முடியும். இந்த புக் இஸ் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு கேட்டிங்கன்னா. ஒரு சப்ஜெக்ட் இப்போ வந்து இதுவே லேட்டஸ்ட்டாக ஒரு 2019 இது பண்ணியே வந்து புக்கு விட்டுருப்பாங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் இருந்தால் கொடுக்குறேன். இல்லாட்டி நீங்கள் அந்த ஃபோக்கஸ் அகாடமிக் கால் பண்ணி கொரியர் பண்ணி விட சொல்லி கூட வாங்கிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆப்ஷனல் பேப்பர். ஆப்ஷனல் பேப்பர் வந்து ரொம்ப 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 கவனமாக நம்ம ஆப்ஷனலை சூஸ் பண்ணணும். டோட்டல் வந்து ஆப்ஷனல் வந்து ஒரு 48 பேப்பர்ஸ் கிட்ட இருக்குது. சப்ஜெக்ட் கிட்ட ஆப்ஷனல் இருக்குது. நமக்கு என்ன 48 சப்ஜெக்ட் கிட்ட இருக்குது, நமக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கணும். நமக்கு எது வருமோ, நல்லா வருமோ, கான்ஃபிடென்ட் எதில் இருக்கோ அப்படி ஆப்ஷனலை சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. யாராவது சொல்கிறாங்கன்றதுக்காண்டி ஆப்ஷனலை சூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ரீஜனல் பேப்பர்ஸே இருக்குது ஆப்ஷனலை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அந்த லிட்ரேச்சர் பேப்பர்ஸ், ரீஜனல் லிட்ரேச்சர் பேப்பர்ஸே வந்து நிறைய இருக்குது. என்னென்னா இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு லிட்ரேச்சர் எடுத்துக்கலாம் நம்ம ஆப்ஷனலாக. அப்படி இல்லாட்டி ஆந்திரானா தெலுங்கு லிட்ரேச்சர், இது மலையாளம், கேரளானா மலையாளம் லிட்ரேச்சர், அந்த மாதிரி ரீஜனல் லிட்ரேச்சரும் எடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் தமிழ் நல்லா படிச்சிங்க, தமிழ் மீடியம் தான் படிச்சிங்க அப்படின்னா, இல்லாட்டி நீங்கள் வேறு எதுக்கும் போக விரும்பல அப்படின்னா நீங்கள் தமிழ் எடுத்துக்கலாம். பெஸ்ட்டு. ஆப்ஷனல் வந்து 2 பேப்பராக நடக்கும். ஃபர்ஸ்ட் பேப்பர் இது என்ன பேப்பர் 6. ஓகே, ஆப்ஷனல் பொறுத்த மட்டும் பேப்பர் 6 இது. பேப்பர் 6ல் வந்து 250 மார்க்கு. ஆப்ஷனல் பேப்பர் 1 ஆப்ஷனல் பேப்பர் 1 இந்த இதுதான் 6 போடணும். ஓகேவா? 7, 8, 9ல் 8. இது 250 மார்க், இது 250 மார்க்குக்கு வந்து ஆப்ஷனலே உங்களுக்கு வந்து ஸ்கோரிங் மொத்தம் வந்து 500 மார்க் கிட்ட வரும். ஓகேவா? நீங்கள் ரொம்ப கவனமாக ஆப்ஷனலில் சூஸ் பண்ணணும்.
ஆப்ஷனல் வந்து எது வந்து இப்போது இதுவாக சூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, என்னென்ன ஆப்ஷனல்லாம் எல்லோரும் இப்போது ரீசண்டாக எது வந்து ஃபேஷனாக எடுக்கிறாங்க அப்படின்னா சோஷியாலஜி எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆந்த்ரோபாலஜி தான் எடுக்கிறாங்க. ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற சப்ஜெக்டாக இருக்குது. அதனால் ஆந்த்ரோபாலஜி தான் எடுக்கிறாங்க மோஸ்ட்லி. தென் பப்ஆட் எடுக்கிறாங்க, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா? தென் பொலிட்டிக்கல் சயின்ஸு, அப்புறம் ரீஜனல் பேப்பர்ஸ், ஜாகிரஃபி எடுக்கிறாங்க. தென் ரீஜனல் பேப்பர்ஸ் அவங்கவுங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த லிட்ரேச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு. ரீஜனல் லிட்ரேச்சர்லாம் தமிழ், இங்கிலீஷு அந்த மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ் எடுப்பாங்க, கேரளாவில் மலையாளம் எடுப்பாங்க. அதுதான். தென் இதில் ரொம்ப ஈஸி சப்ஜெக்ட், ஸ்கோரிங் சப்ஜெக்ட் என்ன, எந்த ஆப்ஷன் எடுத்தால் நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஒன்று ரீஜனல் பேப்பர் எடுத்தால் ஸ்கோர் பண்ணலாம், நிறைய நல்லா ஸ்கோர் பண்ணலாம். தென் வந்து ஆந்த்ரோபாலஜி எடுத்தால் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கப்புறமா தேர்டு வந்து சோஷியாலஜி, ஃபோர்த்து வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸு. ஐ மீன் சோஷியாலஜிக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கும் சேம் ரேங்கே கொடுக்கலாம், ரெண்டுமே தேர்டாக ஸ்கோர் பண்ண முடியும். இதுவுமே ஜாகிரஃபி தான் வந்து கொஞ்சம் இல்லை நிறையவே கஷ்டம். ஓகேவா? கஷ்டம்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் எடுத்து படிக்கலாம். அந்தளவுக்கு ஸ்கோர் வந்து மற்ற மேலே 3 இதில் பண்ணுற அளவுக்கு ஜாகிரஃபியில் வந்து ஸ்கோரிங் வந்து பண்ண முடியாது. ஓகேவா? இப்போது எந்தெந்த அப்புறம் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மொத்தம் இந்த டோட்டல் பேப்பர்ஸோட மார்க்ஸ் எவ்வளோனா, ஃபஸ்ட்டு நான் முதல்ல பார்க்கும் போதே சொல்லியிருந்தேன், இங்கிலீஷையும் தமிழையும் ஃபஸ்ட்டு அந்த குவாலிஃபையிங் பேப்பர் தான் அது. அதை வந்து உங்களோட இன்டர்வியூ மார்க்குக்கோ இல்லாட்டி மெரிட் லிஸ்ட்டுக்கோ அந்த மார்க்கை வந்து எடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணணும் அந்த பேப்பர், அவ்வளோதான். அந்த மார்க் எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இது மொத்தம் ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மெயின்ஸில் 1750 மார்க்ஸ் கிட்ட வருது. ஓகேவா? அந்த மெயின்ஸில் எல்லாமே ஆப்ஷனலு, இந்த பேப்பர் 3லேருந்து பேப்பர் 9 வரைக்கும் சேர்த்து 1750 மார்க்ஸ் கிட்ட வரும். நெக்ஸ்ட்டு இது இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி நடக்குங்கிறது வந்து பார்ப்போம். இன்டர்வியூ வந்து நமக்கு தமிழ்நாடுக்கெல்லாம் வரத்துக்காட்டியும் ஒரு ஃபெப் போல் ஆகிடும், ஜான் டு ஃபெப் போல் வந்து ஆகிடும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். அது எப்படி இன்டர்வியூ இது பண்ணுறாங்க, தமிழ்நாடுனா இதில் இருக்குது பார்த்தீங்களா, டீயில் இருக்குது வேர்டு. ஸோ ஒரு ஏலேருந்து வரும், அசாம் அந்த மாதிரி, ஆந்திர பிரதேஷ் அந்த மாதிரி இதுலேருந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு வருவாங்க. அங்கே இருக்க கேண்டிடேட்ஸ்லேருந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம டீ லாஸ்ட்டில் தானே இருக்குது, அதனால நமக்கு லேட் ஆகும். ஓகேவா? இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் வந்து 275 மார்க்ஸ்க்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து உங்களோட பர்சனாலிட்டி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய மைண்ட் எப்படி இருக்குது, உங்கள் மைண்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு மென்டல் எபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் இருக்கும். உங்களுடைய நீங்கள் வந்து கேப்பபிளாக அந்த போஸ்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து இது பண்ணுவாங்க. இன்டர்வியூ வந்து ஹானஸ்ட்டாக, இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ஹானஸ்ட்டாக உங்களோட ரிப்ளைஸ் வந்து இருக்கணும், ஆன்சர்ஸ் வந்து உங்களோட ஆனஸ்ட்டாக இருக்கணும். அதில் வந்து என்னென்னா, என்னோடய சீனியர்ஸ் சொல்லியிருக்காங்க, ஒரு இன்டர்வியூவில் அவங்க கேட்ட கொஷின்ஸ்க்கு எதுவுமே வந்து தெரியல, ஆனால் வந்து ஆனஸ்ட்டாக அவங்க இதுதான் எனக்கு தெரியும், இவ்வளோ தான் எனக்கு தெரியும், நான் ரெஃபர் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன் அந்த மாதிரி சொன்னாங்கன்னு. அவங்களுக்கு வந்து நல்லாவே அவங்க நினச்சாங்களாம் இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டு, ஏன்னா அவங்களால எதுக்குமே ஆன்சர் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் அவங்க கேட்ட கொஷின்ஸ்க்கு நிறைய கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணல, அதனால் இன்டர்வியூ நம்ம செலக்ட் ஆக மாட்டோம், மெரிட் லிஸ்ட்டில் நம்ம வராதுன்னு நினச்சாங்களாம். ஆனால் வந்து அவங்களுக்கு இன்டர்வியூவில் ஒரு டீசென்ட் மார்க்ஸ் வச்சே வந்து அவங்கள இது பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களால் எவ்வளோ ஹானஸ்ட்டாக வந்து இது பண்ண முடியுமோ, ஆன்சர் பண்ண முடியுமோ கொடுக்குறது வந்து பெஸ்ட்டு. தென் இப்போ வந்து இந்த மெயின்ஸ் மார்க் இருக்குது இல்லைங்களா, 1750, மெயின்ஸ் மார்க்கும் இன்டர்வியூ மார்க்கும் டோட்டலாக இது பண்ணி பார்த்தா 275. இந்த டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தா 2025. இந்த மார்க்ஸ் தான் குவாலிஃபைங். இந்த 2025 மார்க் இருக்கு இல்லையா, இந்த மார்க் தான் உங்களை மெரிட் லிஸ்ட்டுக்கு வந்து கொண்டு போகும். இதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ இதை வச்சு தான் வந்து ரேங்க் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஐஏஎஸ் கிடைக்குமா, ஐபிஎஸ் கிடைக்குமா, இல்லாட்டி ஐஎஃப்எஸ் இருக்குது. ஐஎஃப்எஸ்னா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், ஐஏஎஸ் கிடைக்குமா, இல்லாட்டி ஐபிஎஸ் கிடைக்குமா, இல்லாட்டி ஐஎஃப்எஸ் கிடைக்குமா, இது மூணுத்தையும் தான் சிவில் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. இதை தவிர்த்து நிறைய சர்வீசஸ் வந்து
ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இது மூணுத்தையும் தான் சிவில் சர்வீசஸ்னு சொல்லுவாங்க. இதை தவிர்த்து நிறைய சர்வீசஸ் இருக்குது. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இருக்குது, ரயில்வே சர்வீஸ் இருக்குது, இந்தியன் ரயில்வே சர்வீஸ் ஐஆர்ஆர்எஸ்னு சொல்லுவாங்க, இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மார்க்ஸ் வந்து பார்க்க போகிறோம். 2025 மார்க் தான் டோட்டல் மார்க்கு. இது இன்டர்வியூவையும் மெயின்ஸ் ரிட்டன் மெயின்ஸையும் ஆட் பண்ணி 2025 மார்க்ஸ் தான் வரும். இதை வச்சு தான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் யூபிஎஸ்சியில் ஹிஸ்ட்ரியிலே வந்து 1126 மார்க் தான் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர்டு மார்க். இதை யார் ஸ்கோர் பண்ணதுன்னா அனுதீப் திரிஷெட்டிங்கிறவர் வந்து Air 1 ரேங்க் அனுதீப் திரிஷெட்டி 2017 பேட்ச். அவர் தான் வந்து இது வரைக்கும் இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. யூபிஎஸ்சி பொறுத்த மட்டும் ஒரு 60% மேலே வந்து இது வரைக்கும் யாரும் ஸ்கோர் பண்ணது கிடையாது. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம சிலபஸ் பார்ப்போம். சிலபஸ் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஒரே ஒரு பேஜில் தான் கொடுத்துப்பான். அந்த ஒரு பேஜை வச்சு நம்மளால் எதுவுமே வந்து டீட்டெயில்டாக வந்து இது பண்ண முடியாது, ப்ரிஸ்கிரைப் பண்ணி படிக்க முடியாது. அதனால் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து இப்போது ரீசெண்டாக ஜிஎஸ் ஸ்கோரில் வந்து மைக்ரோ சிலபஸ்னு கொடுத்துருக்கான். அது ஒரு 60 பேஜஸ் கிட்ட கொடுத்துருக்கான், மைக்ரோ ப்ரிலிம் சிலபஸ்னு. நான் அந்த லிங்க் வந்து பிடிஎஃப் லிங்க் வந்து கொடுக்குறேன். எல்லாத்துக்குமே பிடிஎஃப் லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்கள் இதை மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சு ஒரு ஹேண்ட் அவுட் மாதிரி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் போட்டு கையிலே அப்போ அடிக்கடி படிக்கும் போது எடுத்து பார்த்து படிங்க. ஓகேவா, தென் வந்து மெயின்ஸ்க்கு சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பேஜஸில் இருக்கும். இது வந்து ஒரு 69 பேஜஸ் சொன்னாலே. பட் மைக்ரோ சிலபஸ் மெயின்ஸ்க்கும் ஜிஎஸ் ஸ்கோர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க மைக்ரோ மெயின்ஸ்னு. நான் அதோட பிடிஎஃப்பும் கீழே கொடுக்குறேன். ஒரு 60-70 பேஜஸ் கிட்ட வரும் மைக்ரோ மெயின்ஸு சிலபஸ்ஸு. அதோட பிடிஎஃப்பும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை வச்சு வந்து நீங்கள் மெயின்ஸ் வந்து இதை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் படிக்கிற இடத்துல இல்லாட்டி உங்கள் ஸ்டடி டேபிள் பக்கத்தில் வாலில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அடிக்கடி வந்து இது சிலபஸில் இருக்கா, எந்த டாபிக் கீழே வருது, சிலபஸில் எந்த பார்ட்டுக்கு கீழே வருது அப்படிங்கிறத செக் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாருங்கள், சிலபஸை ஒரு 4-5 தடவை படிங்க. அது டெய்லி வந்து கொஞ்சம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற இடத்துல வந்து சிலபஸை ஸ்டிக் பண்ணி வைங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த சிலபஸ் வந்து ஒரே ஒரு பேஜ் தான் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் கண்டென்ட் அதுக்கு நிறைய படிக்க வேண்டிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து இந்த மைக்ரோ ப்ரிலிம்ஸுங்கிற சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை வந்து கையில் ஹேண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள். ஓகே கைஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.